வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 24 மணி நேரத்துல 2 ரேப், 1 மர்டர், 1 கொள்ளை. இத எல்லாத்தையும் டெல்லி, இந்தியாவுடைய தலைநகரத்துல ஒரு 19 வயது சிறுவன் செஞ்சிருக்கிறான். இந்த சிறுவன் பேரு ராகுல் கண்ணா. என்ன நடந்துச்சு? எதனால நடந்துச்சு? அப்படிங்கிறத தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். விக்டிம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய வசதியானவர்கள் தங்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த ஒரு ஐஆர்எஸ் ஆபிசருடைய மகள். அந்த குழந்தைக்கு 22 வயசு தான் ஆகுது. 12ஆம் கிளாஸ் எக்ஸாம்ல மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வந்தவர். ஐஐடி கிராஜுவேட். இப்போ யுபிஎஸ்சி தேர்வுக்காக அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. தேர்வு அன்னைக்கு காலையில தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு படிக்கணும்னு இந்த பெண் உட்கார்ந்திருக்கிறா. அப்பாவும், அம்மாவும் காலையில வழக்கம் போல ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டாங்க. அந்த டைம்ல தான் ராகுல் கண்ணா அப்படிங்கிற இந்த நபர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே அந்த வீட்ல வேலை செஞ்சு வேலைய விட்டு நிறுத்தப்பட்டவர். அதனால அந்த வீட்ல என்ன நடக்கும்? யார் யார் எப்பப்போ வெளியில போவாங்க? வீட்ல யார் எப்போ தனியா இருப்பாங்க? வீட்ல எப்போ வேலையாட்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். வேலையாட்கள் இல்லாத நேரத்துல சாவிய எந்த இடத்துல வச்சிருப்பாங்கங்கிறது முதல் கொண்டு அவருக்கு தெரியும். அதனால சாவிய எடுத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சவர், நேரா டெர்ரஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டடி ரூம்ல படிச்சுட்டு இருந்த இந்த பெண்ணோட ரூமுக்கு போறாரு. இவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண், "என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அப்பா, அம்மா தான் வர சொன்னாங்க. வந்து பணம் வாங்கிட்டு போக சொன்னாங்க. எனக்கு நேரம் இல்ல. எனக்கு பணம் தேவை குடுங்க" அப்படின்னு கேட்டிருக்கிறார். முடியாதுன்னு இந்த பெண் சொன்னதுக்கு 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி, அங்க இருந்த ஒரு நைட் லாம்ப எடுத்து அந்த பெண்ணுடைய தலையில ரிப்பீட்டடா அடிச்சு அந்த பெண் மயக்கமாயிருக்கா. மயக்கமானதோட மட்டும் இவரோட வெறி அடங்கல. மயக்கமாக இருந்த அந்த பெண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமும் இவருடைய வெறி அடங்காம அங்க இருந்த மொபைல் சார்ஜர் கேபிள எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்தை நெரித்து அந்த பெண்ணுடைய உயிர எடுத்திருக்கிறாரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழ நேரா லாக்கர் இருக்கிற ரூமுக்கு போயிருக்கிறாரு. அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னு முயற்சி பண்ணோனே, அது பயோமெட்ரிக் மூலமாக லாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சோனே, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம மறுபடியும் போயி அந்த பெண்ண கால புடிச்சு தர 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 தரன்னு இறந்து போன அந்த சடலத்தை கீழ எடுத்துட்டு வந்து அந்த பயோமெட்ரிக் லாக்க இறந்து போன அந்த பெண்ணுடைய கைரேகைய வச்சு திறக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த லாக்கர் அப்படியும் திறக்கலன்னு தெரிஞ்ச உடனே, அந்த லாக்கர உடைச்சு அதுல இருக்கக்கூடிய நகை, பணம் இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு, அந்த வீட்ல இருந்த அந்த பெண்ணுடைய சகோதரனுடைய ஆடைகளை எடுத்து, தன்னுடைய ரத்தம் தோய்ந்த ஆடைகள அங்கேயே கழட்டி போட்டுட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு, இந்த நகை, பணத்தோட இந்த வீட்ட விட்டு கிளம்பி போயிருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த பெற்றோருக்கு பெண்ணை இப்படி சடலமா பார்த்ததுல அதிர்ச்சி. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இவர் தான் வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு, போலீஸ் தீவிர ஒரு வேட்டைக்கு அப்புறம் டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பதுங்கி இருந்த இவர கையும் களவுமா பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 12 மணி நேரம் முன்னால டெல்லியில இருக்கக்கூடிய இவருடைய பூர்வீகமான ஆழ்வார் அப்படிங்கிற பகுதியில வேறொரு வீட்டுக்குள்ள புகுந்து, இதே மாரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு, அந்த பெண்ண அட்டாக் பண்ணிட்டு, அந்த வீட்ல இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், பணம் இது எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி வந்திருக்கிறாரு. அந்த மொபைல் ஃபோன ரூ. 10,000க்கு வித்துட்டு, அதுல ரூ. 6,000 ஒரு டாக்ஸிய ரென்ட்க்கு எடுத்து, டாக்ஸில நேரா டெல்லிக்கு வந்திருக்கிறாரு. இந்த வீட்டுக்கு வந்து இந்த சம்பவத்த நிகழ்த்தியிருக்கிறாரு. ராகுல் மீனாவ விசாரிக்கும் பொழுது, இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்ன மோட்டிவ்? அப்படின்னு கேட்டபோது தான், உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இவ்ளோ கொடூரத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஆன்லைன் கேமிங். ஆன்லைன் கேமிங்க்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். இந்த பழக்கத்த நிலைநிறுத்திக்க எனக்கு நெறைய பணம் தேவைப்பட்டது. அதனால சுத்தி இருக்கிறவங்க கிட்டலாம் நான் கடன் வாங்கியிருக்கிறேன். ஒரு கட்டத்துல இந்த கடன என்னால திருப்பி குடுக்க முடியலன்னோனே, எல்லாரும் என்ன பணத்த திருப்பி கேட்டு நெருக்கடி குடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல கூட என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும்னா எனக்கு பணம் வேணும். அது மட்டும் இல்ல, இந்த ஆன்லைன் கேமிங்க தொடர்ந்து நான் விளையாடணும்னா, அதற்கு எனக்கு பணம் வேணும். இந்த கடன், அழுத்தம், அவமானம் இது எல்லாத்துக்கும் ஒரேடியா முடிவு கட்டணும்னு நெனச்சேன். அதற்காகத்தான் வீடு பூந்து கொள்ளையடிக்கலாம்னு முயற்சி பண்ணேன். முடிவு பண்ணேன்.
அதனாலதான் இவ்ளோ விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணையில இவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மாரி ஆன்லைன் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்திருக்கிறாரு. இது மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்த வச்சு ரொம்ப சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. மீண்டும் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, இல்லன்னா இதுல கிடைக்கக்கூடிய பணத்த வச்சு பெண்களை அணுகி பாலியல் ரீதியான சர்விசஸ் அவைல் பண்றது, இப்படி பல விஷயங்கள இவர் தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த பிள்ளைக்கு 19 வயசு தாங்க ஆகுது. ஆனா 19 வயசுல இப்படிப்பட்ட ஒரு அடிக்ஷன் எந்த நிலைமையில கொண்டு போய் விட்டிருக்குதுன்னு பாருங்க. இத தனிப்பட்ட ஒரு சம்பவமா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா, இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நெறைய இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்கு. இன்ஃபாக்ட் ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன் தான் மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனாக இருக்கு அப்படின்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து சொல்றாங்க. நாம இங்க குடிக்கு அடிமை ஆயிட்டாங்க, ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இதை விட மிக ஆபத்தான ஒரு அடிமைத்தனம் இந்த ஆன்லைன் கேமிங் மூலமாக உருவாகிட்டு இருக்கு. குடிக்கணும், ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணணும்னா கூட அதை தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா, ஆன்லைன் கேமிங்கிறது ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு குழந்தை கையிலயும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல 24 மணி நேரமும் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அப்படிங்கிறது தான் உண்மை. உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க குழந்தைகளை அடிமையாக்குகிறது இந்த ஆன்லைன் கேம்ஸ். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மேற்பட்ட இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஆன்லைன் கேம்ஸ்ல ஏதாவது ஒண்ணுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 50% பேருக்கு மேல கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இது மூலமாக இளைஞர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய சூயிசைட் ரேட்ஸ் தற்கொலை எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு பதிவு பண்றாங்க. பல குடும்பங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் மூலமா சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னம் ஆயிருக்குது. ஆன்லைன் கேம்ஸ் ஏன் இவ்ளோ ஆபத்தானது? தொடர்ந்து உளவியல் ரீதியாக உங்களை அடிமையாக்குகிறது. இந்த கேம்ஸ்ல இனிஷியலா ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும் பொழுது, "ஓ! இதுல இவ்ளோ லாபம் இருக்கா? அப்ப இத தொடர்ந்து விளையாடி பார்க்கலாம்." அப்படின்னு உளவியல் ரீதியாக சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி, உங்களை மெல்ல மெல்ல இந்த கேம்ஸ்க்கு அடிமையாக்கிடுது. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஈஸி மனி ஆப்ஷன்ஸ் உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட, எப்படி ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட தாட்ஸுக்கு ஈஸியான ஒரு வடிகாலாக இந்த ஆன்லைன் கேம்ஸ் இருக்கு. எளிதில் பணம் சம்பாதிச்சிடலாம். அதற்கான திறமை நம்மகிட்ட இருக்குன்னு நினைச்சுட்டு தெரியாம போய் இதுல மாட்டிக்கிறாங்க. ஆனா, இந்த ஆன்லைன் கேம்ஸ் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னா, இதுல எப்பவுமே சின்ன சின்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சாலும், ஆன் த லாங் ரன் இது பெரிய பொருளாதார நஷ்டத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனா, அப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் ஏற்படுற வரைக்கும், விட்டத புடிச்சிடலாம் அப்படின்னு இப்படி போய் சிக்கிக்கிட்டு அதிலிருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு ஒரு புதைகுழியாக இது மாறிவிடுகிறது. அந்த விரக்தியுடைய விளிம்புல தான் ஒண்ணு தன்னுடைய உயிரையே மாச்சுக்கிறாங்க. இல்லன்னா, இப்படி சம்பந்தமே இல்லாம அடுத்தவருடைய வாழ்க்கைய அழிக்கிறாங்க. 24 மணி நேரமும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம போன்ல இது அவைலபிளாக இருக்கு. சமூக அழுத்தம், பியர் பிரஷர், நண்பர்கள், ஈஸி மனி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு அடிப்படை காரணியாக இருக்கு. ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்த கேம நீங்க விளையாடுறீங்களா? இல்ல இந்த கேம் உங்க வாழ்க்கையில விளையாடுதா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துல எல்லா கட்டுப்பாடையும் இது போன்ற ஆன்லைன் கேம்ஸ் இழக்கச் செய்கிறது. உங்க நேரம் போகுது, உங்க பணம் போகுது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் போகுது. கடைசியில மொத்தமா வாழ்க்கையே இல்லாம போயிடுது. இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, எத்தனையோ கட்டுப்பாடுகளை, எத்தனையோ சட்ட திட்டங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா, அதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஆனா, இது போன்ற விஷயங்களை சரி செய்ய சட்டம் மட்டும் போதாது. மக்களிடையே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படணும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள நாம தான் பாதுகாக்கணும். உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள தயவு செஞ்சு கண்காணிங்க. ஆன்லைன்ல எவ்வளோ நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு பாருங்க. இது போன்ற ஆன்லைன் கேம்ஸுக்கு இவங்க அடிமை ஆயிருக்கிறாங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. அப்படி இருந்தா ஆரம்பத்திலேயே அதிலிருந்து அவங்கள வெளியில மீட்டு கொண்டு வரதுக்கான தீவிர முயற்சிகள் தேவை.
இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த போதையிலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வரணும்னா, அவங்களுக்கு புரொஃபஷனல் ஹெல்ப்பும், ஃபேமிலி சப்போர்ட்டும் நிச்சயம் தேவை. அது இருந்தா, அடுத்த தலைமுறைய நம்மளால காப்பாத்த முடியும். ஒரு கேம், ஒரு லெவல், ஒரு வெற்றி, அது மூலமாக கிடைக்கக்கூடிய பணம். இது முக்கியமா? இல்ல நம்ம வாழ்க்கை, நம்ம எதிர்காலம் முக்கியமா? முடிவு பண்ண வேண்டியது நாம தானே! சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி. வணக்கம்.